வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2024 மே மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: அரபிக்கடல் கேரளாவை இணைக்கும் விதமாக ஒரு கீழடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது. மேலும் தென் மாவட்டங்களில் ஒரு கீழடுக்கு சுழற்சியும், இலங்கைக்கு மேற்கு பகுதியில் இலங்கை மன்னார் வளைகுடா இலங்கை இணைக்கும் விதமாக ஒரு கீழடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது. தென் மாவட்டங்கள் இலங்கையில் இருக்கும் கீழடுக்கு சுழற்சியும் வருகிற 19ஆம் தேதி நாளை ஒன்றிணைந்து 20ஆம் தேதி வங்கக்கடலுக்கு வர இருக்கிறது. 21ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களில் நிலை கொண்டு தமிழகத்தில் ஒரு பரவலான மழை பொழிவு கொடுத்து 22ஆம் தேதியிலிருந்து வங்கக்கடலில் இறங்கி சற்று தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வு வேகமாக தீவிரமடைந்து ஒரு புயலாக வலுப்பெற்றால் ஆந்திராவில் கரையை கடந்து தெலுங்கானா மகாராஷ்டிராவை நோக்கி நகர வாய்ப்புள்ளது. அல்லது அந்த நிகழ்வு மெல்ல தீவிரமடைந்தால் அந்த நிகழ்வு வடகிழக்காக பயணித்து மத்திய வங்கக்கடல் சென்று மீண்டும் வடக்காக நகர்ந்து வங்காளதேசத்தை நெருங்கும்போது சிறு புயலாக வலுப்பெற்று கரை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மே 27ஆம் தேதி வங்கக்கடலில் இறங்கி வேகமாக தீவிரமடைந்து தீவிர புயலாக வேகமாக தீவிரமடைந்தால் ஆந்திராவில் கரையை கடந்து மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. அல்லது அந்த நிகழ்வு மெல்ல தீவிரமடைந்தால் மத்திய வங்கக்கடல் வரை சென்று மீண்டும் வடக்கு நோக்கி பயணித்து வங்காளதேசத்தில் மே மாதம் 27ஆம் தேதி சிறு புயலாக கரை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு மே மாதம் 23ஆம் தேதி வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மே மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை நேரங்களில் கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரை திருவள்ளுவர் வரை உள்ள கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் உள்பகுதியிலும் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மாலை நேரங்களில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. 1 மணிக்கெல்லாம் மழை தென் மாவட்டங்கள் கடல் கரையோரங்களிலும், மேலும் வடக்கு கடற்கரையோர உள்ள மாவட்டங்களுக்கும் மதியம் 12 மணி 1 மணிக்கெல்லாம் மழை தொடங்கிவிடும். மாலை நேரங்களில் புதுச்சேரிக்கு உள்ள வடக்கு பகுதியில் மழை இருக்க வாய்ப்பில்லை. சென்னை சுற்று வட்டாரங்களுக்கு மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. அதற்கு முன்னதாகவே மழை கிடைத்துவிடும். மேலும் இன்று தமிழகத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த மாவட்டங்களுக்கும் இன்று பரவலான மழைப்பொழிவு கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனி, மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மதுரை, திண்டுக்கல், வால்பாறை, கொடைக்கானல், கோயம்புத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தாராபுரம், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, பழனி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, நாமக்கல், கரூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், வேதாரண்யம், முத்துப்பேட்டை, பட்டுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் முத்துப்பேட்டை, வேதாரண்யம், ராமநாதபுரம் அதிகாலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் மதிய நேரங்களில் மாலை நேரங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருவண்ணாமலை, கும்பகோணம், நெய்வேலி, மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று மாலை நேரங்களில் பரவலான மழைப்பொழிவு கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் காரைக்கால், புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களுக்கும் இன்று மாலை நேரங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரங்களில் லேசான மிதமான மழை ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் சென்னை, தாம்பரம், விழுப்புரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, மதுராந்தகம் இந்த இடங்களை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் மதிய நேரங்களில் பெரும்பாலான இடங்களில் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது. மாலை 5 மணிக்கு பிறகு பெரும்பாலும் காற்று மட்டுமே தென்கிழக்கிலிருந்து வடமேற்காக பயணிக்கும் என்பதால் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கும் என்பதால் காற்றின் வேகம் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. மழை என்பது மாலை 5 மணிக்கு பிறகு இந்த கடல் ஓரங்களில் பெரும்பாலும் இருக்க வாய்ப்பில்லை. மதியத்துக்குள் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பூர், ஈரோடு இந்த மாவட்டங்களுக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. நீலகிரி மாவட்டத்திலும் இன்று கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கர்நாடகா, கேரளாவுக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலான இடங்களில் இன்று தமிழகம், கேரளா, கர்நாடகா
எங்கும் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆந்திராவிலும் அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மே மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை. நாளை மே மாதம் 19ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மே 19ஐ விட 20ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு காற்று சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது. மே 20ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு காற்று வடகிழக்காக பயணிக்க வாய்ப்புள்ளது. மேலும் நிகழ்வு 19ஆம் தேதி தென் மாவட்டங்களில் இருக்கும் நிகழும் இலங்கையில் இருக்கும் நிகழும் ஒன்றிணைந்து வங்கக்கடலில் டெல்டா மாவட்டங்கள் நிலை கொண்டிருக்கும். இதன் காரணமாக டெல்டா மாவட்டங்களுக்கு மே மாதம் 20ஆம் தேதி ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். மேலும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 21ஆம் தேதி நிகழ்வு சென்னை அருகே ஒரு காற்று சுழற்சியாக நிலை கொண்டிருக்கும். இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு ஓரிரு இடங்களில் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். மே 21ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே கனமழையாகும். ஓரிரு இடங்களில் மிக கனமழையும். மேலும் கேரளாவுக்கு கனமழை மிக கனமழை அதீத கனமழை வரை இருக்க வாய்ப்புள்ளது மே 21ஆம் தேதி. மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே கனமழை கிடைத்தாலும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். மே மாதம் 21ஆம் தேதி. 22ஆம் தேதி வங்கக்கடலில் இறங்கி சற்று தீவிரமடையும் என்பதால் தென்மேற்கு காற்றை சற்று வேகமாக ஈர்க்கும் என்பதால் காற்று பகுதிக்கு குறைவாகவும் மத்திய மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மே 22ஆம் தேதி. மேலும் இந்த நிகழ்வு வேகமாக தீவிரமடைந்து ஒரு புயலாக வலுப்பெற்று ஆந்திராவில் ஒரு புயலாக கரையை கடந்தால் தென்மேற்கு காற்றை வேகமாக ஈர்க்கும் என்பதால் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே கூடுதலான மழைப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் காற்று பகுதிக்கு மழை என்பது முற்றிலுமாக விலகி மத்திய மாவட்டங்கள், மேலும் டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே மழை கிடைக்கும். அல்லது இந்த நிகழ்வு மெல்ல தீவிரமடைந்து மத்திய வங்கக்கடல் வரை சென்று மீண்டும் வடக்கு நோக்கி பயணித்து மே 27ஆம் தேதி புயலாக வலுப்பெற்று வங்காளதேசத்தில் கரையை கடந்தால் தொடர்ந்து தென் மாவட்டங்கள் காற்று பகுதிக்கும் தொடர்ந்து 23, 24 தேதிகளில் தொடர் மழையாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்வு நகர்வை பொறுத்து தென் மாவட்டங்களுக்கு தொடர் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் ஒருமுறை அறிவிக்கிறேன். தமிழகத்தில் இருவேறு சுழற்சிகளால் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 20ஆம் தேதி வரை அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் மே 21ஆம் தேதி பரப்பில் சற்று கூடுதலான மழைப்பொழிவு அங்கங்கே கனமழை மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். நிகழ்வு மத்திய வங்கக்கடல் சென்று தீவிரமடைந்து ஆந்திராவில் கரையை கடந்தால் காற்றின் மட்டுமே சற்று கூடுதலான காற்றாக இருக்க வாய்ப்புள்ளது. காற்று பகுதியை ஒதுக்கி மத்திய மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்களுக்கு மட்டுமே வெப்பச்சலன மழை அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது மே 22ஆம் தேதியிலிருந்து. அல்லது அந்த நிகழ்வு மத்திய வங்கக்கடல் வரை சென்று மெல்ல தீவிரமடைந்து 27ஆம் தேதி சிறு புயலாக வலுப்பெற்று வங்காளதேசத்தில் கரையை கடந்தால் தென் மாவட்டங்களுக்கு 23, 24 தொடர் மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் சிறு மாற்றங்களோடு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 18ஐ விட மே 19, 20, 21 தேதிகளில் பெரும்பாலான மாகாணங்களுக்கு ஓரிரு இடங்களில் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். பெரும்பாலான மாகாணங்களுக்கு கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 23ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக மழையின் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கிழக்குள்ள கடற்கரையோர மாகாணங்களுக்கு குறைவாகவும், மத்திய மாகாணங்கள், தெற்கு மாகாணங்களுக்கு, மேலும் மேற்கு கடற்கரையோர மாகாணங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவு மே 24, 25, 26 தேதிகளிலும் தொடர வாய்ப்புள்ளது. மே 25ஆம் தேதிக்கு பிறகு கிழக்குள்ள கடற்கரையோர மாகாணங்களுக்கு ஓரிரு இடங்களில் மழை கிடைத்தாலும் அதுவும் பெரும்பாலும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்பதால் தென்மேற்கு பருவமழை போல மத்திய மாகாணங்கள், மேற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 25ஆம் தேதிக்கு பிறகு யாழ்ப்பாணத்துக்கும் மழை முற்றிலுமாக விலகும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. காற்று மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. வரக்கூடிய நாட்களில் இலங்கையில் மழை அதிகரித்தாலும் மே 23ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக மழையின் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் அதிகபட்சம் இப்போதைக்கு மன்னார் வளைகுடா, குமரிக்கடலில் அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருந்தாலும் மே மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது.
வங்கக்கடலில் காற்றின் வேகம் இப்போதைக்கு சற்று குறைந்திருந்தாலும் மே 22ஆம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மே 25ஆம் தேதிக்கு பிறகு முக்கடலிலும் காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரை இப்போதைக்கு இலங்கையில் இருக்கும் கீழடுக்கு சுழற்சியும் தமிழகத்தில் இருக்கும் தென் மாவட்டங்களில் இருக்கும் கீழடுக்கு சுழற்சியும் ஒன்றிணைந்து வங்கக்கடலில் மே மாதம் 22ஆம் தேதி தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு வடக்கே முன்னேற தென்மேற்கு காற்றே வேகமாக ஈர்க்கும் என்பதால் வருகிற மே மாதம் 27ஆம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு அதிக வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் மே 27 முதல் 31க்குள் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சாதகமான சூழலாக மே 26ஆம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை தொடங்க அதிக வாய்ப்புள்ளது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.